வணக்கம். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் காண்டூர் என்ற கிராமத்தில் நாங்கள் உள்ளோம். இங்கு மனிதநேய இயக்கத்தின் சார்பாக இங்கு ஆசிரமம் கட்டியிருக்கோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 4/5/2024 மனிதநேய இயக்கத்துக்கு 55 வருஷம் பூர்த்தியாகுது. ஏன்னா 1969 சீலோ என்ற ஒரு விவசாயியின் மகன், படித்த பட்டதாரி, அவர் ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த உலகத்தை மனிதமான உலகம் எப்படி உருவாக்கணும் என்ற எண்ணத்தில் துவங்கப்பட்டு 55 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த உலகத்தை மனிதமான உலகம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மனிதர்களுக்கும் உள் நிம்மதியும் சுதந்திரமும் கிடைக்க வேண்டும். இதுதான் அவளுடைய முக்கிய குறிக்கோள். எல்லோருக்கும் சாந்தி, சக்தி மற்றும் ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். இதில் பேதங்கள் இருக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது, சமுதாயத்தோடு செய்யும்போது சுயநலம் பார்க்கக்கூடாது. அதுபோல் இந்த உலகத்தில் உருவாகிய ஒரே மனிதர், அவர் பேர் சீலோ. இன்னைக்கு அவர் இயக்கத்துக்கு 55 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் நூல்களிலேயே ஒரே உலகத்தில் திருக்குறள், அதுக்கு 2055 ஆண்டு ஆகிறது. அதனால் நாம் படிப்பது திருக்குறளாக இருக்க வேண்டும். எடுத்துக்கொள்வது, நடைமுறையில் காட்டுவது மனிதநேய இயக்கத்தை கையாள வேண்டும். இந்த மனிதநேய இயக்கம், நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து 31 வருஷம் ஆகிறது. ஆனால் இந்த இயக்கம் உருவாகி 55 ஆண்டு ஆகிறது. இன்றைக்கு 100 ஆண்டுகளில் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் சாந்தி, சக்தி மற்றும் ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களும். நன்றி. சாந்தி, சக்தி, ஆனந்த். Peace, force and joy get everyone. Peace, force and joy to you also. Thank you.